ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கும் முத்துக்குமருக்கும் பயங்கரமான கான்வர்சேஷன் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கிட்ட பயங்கரமான கொஷின்ஸ் கேட்டார் தர்ஷிகா முத்துக்குமரன். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். வெறித்தனமான கொஷின். அந்த அம்மாவால் வாயை திறக்கும்ல. ஆனால் அது மூலமாக இந்த அம்மா மனசில் இருந்த வன்மங்கள் அப்படியே வெளியே வந்துச்சு. செம்ம காண்டாயிடுச்சு. அதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணா, அப்போ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்குறாங்க. இவ்வளோ பேசுனதுக்கப்புறமும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ அது மாதிரி பேசுறதுனால தான் நான் அவங்ககிட்ட வந்து இப்போ பேசுகிறேன் அப்படி நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இல்லை, எனக்கு உன் மேலே வெஞ்சன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறார். சரி, உனக்கு வெஞ்சன்ஸ் இல்லைன்னா என்னுடைய கேள்வி ரெண்டு தான். என்னென்னா, ஒருத்தன் வந்துட்டு நிராயுதபாணியாக நிற்கிறான். அவன் தப்பு பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான். அவன்கிட்ட வெப்பன் இல்லை, அவனை அடிங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது முதல் தர்மமே கிடையாது. அதுவும் நான் பண்ணதை உணர்ந்ததுக்கு அப்புறமா நீ வந்து உணரலன்னு சொல்லி அடிக்கிறது பற்றியா, அது என்னால் மன்னிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் தான் அன்றைக்கி குற்ற உணர்ச்சியில் செத்துட்டேன். செத்ததுக்கப்புறமும் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வஞ்சன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் எப்படின்னா, ஒரு பணத்தை செத்து போனதுக்கப்புறமும் ஒருத்தன் அடிக்கிறான்னா அப்போ அவனுக்கு கண்டிப்பாக வன்மம் இல்லாமல் அவன் அடிக்கவே மாட்டான். அவனோட வன்மத்தை அந்த அடித்து தீர்த்துக்கிறான். அதை தான் நீங்கள் பண்ணாமல் இருந்துச்சு. அதே மாதிரி நீயும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணதே எனக்கு பச்சையாக தெரிஞ்சுது அப்படின்னும் அவங்க இல்லை நான் அந்த மாதிரி பண்ணலைன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தன் சண்டை போட்டாலோ இல்லை என்னை மிதித்தாலோ இல்லை என்னை அடித்தாலோ எது வேணாலும் பண்ணிட்டோம், நான் திருப்பி போய் போராடுவேன். ஏன்னா நான் போராட்டம் கூட உள்ளவன். ஆனால் சப்போஸ் அது பண்ணுறதுக்கு பதில் என் முன்னாடி பண்ணாமல் எனக்கு பின்னாடி ஒருத்தன் குத்துறான்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தோணிருச்சுன்னா நான் உடஞ்சிருவேன். அந்த விஷயம் உங்ககிட்ட தோணிருச்சுன்ட்டார். அவங்க அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியாக மாறி போச்சு. இதுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா பேச்சால் அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, நான் பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணணும்னு போய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கிளியராக 24/7 தெரிஞ்சு போச்சு. இவங்க பண்ணது எல்லாமே நடி பண்ணுறது பச்சையாக தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இவர்கிட்ட நடிக்கிறதுல என்ன சாதிக்க போகிறாங்க தெரியல. இவராக அவங்களுக்கு வந்து ஓட் பண்ண போகிறாரு. நாளைக்கு இவங்க இந்த வீட்டை விட்டு தர்ஷிகா நாளைக்கோ இல்லை நாளைக்கோ வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த பொண்ணுக்கு கான்டாக்டே இல்லை. மக்களை சந்திக்க போகிறாங்க. மக்களுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படணும். மக்கள்கிட்டயே உங்களுக்கு வந்து இந்த 24/7 தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ வன்மத்தோடு வாழ்ந்தீங்கன்ட்டு. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் சூப்பராக மாதம் வந்துட்டு நம்ம தர்ஷிகாவை 2 கொஷனில் வந்து ஆஃப் பண்ணார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தோணுது தர்ஷிகா அண்ட் முத்துவை பற்றி? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.